I'll call you this time, baby. என்கிட்ட சொல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லிக்காம ஓடி போய்ட்ட. இந்த தடவை take care. No, you got my card. Hello, Chakravarti. Oh, hello sir. Good morning. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ஆமா, அவங்க யாரு? அது வந்து யாரும் இல்ல, நாடோடி தண்டர். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது சார். ஆனா நீங்க வரீங்கன்னு நான் காலையில 9 மணில இருந்து வெயிட் பண்றேன். அரைவல் டைம் 11 o'clock தானே? என்ன சார், உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். ஓகே? பாலு, get the car man. Come on. வாங்க சார், ப்ளீஸ். தேவன் ஏதாவது சொன்னானா? சொன்னாரா? அவர் என் முகத்தை சரியா பார்த்தாருன்னா கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டபர்ன் மேனா இருக்காரு சார் அவரு. நீங்க இந்த போன்ல எனக்கு சொல்லனா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறது நீங்க, இப்போ வெளியே கொண்டு வர சொல்றதும் நீங்க, ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதான் எனக்கு புரியல, என்னது? சண்டிகர்ல எந்த சேட்டா ரகு கொல்ல வந்தானோ அந்த சேட்டா ரகு தான் நம்ம நாட்டுல பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமா இருக்கிறவன். சேட்டா ரகு தேவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில எதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட எதிரி. ஓ, அப்படியா? புறப்பட்ட இடம் வேற வேறையா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். ஆமா, நான் தேவனை இப்ப பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியுமாவா? சார் நீங்க யாரு, என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா ஜெயில் வார்டன்ல இருந்து அத்தாரிட்டிஸ் வரைக்கும் அப்படியே கியூல வந்து நிக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் அன்அஃபிஷியலா வந்திருக்கேன். எதுவும் முறையாதான் நடக்கணும். இத்தனை வருஷமா நார்த்ல இருந்தீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அதே மின்னும் ரத்னம் அப்படியே இருக்கீங்க சார். தேவன், என்ன பாக்குற? மறுபடியும் நீ எதிர்பார்க்காத ஆளை நான் வந்து நிக்கிறேன்னா என்ன பண்றது? ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்ட நீ தானே ஆரம்பிச்ச, நீ தான் முடிச்சு வைக்கணும். ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்க? மிஸ்டர் தேவன், பேச தேவையில்லாத இடத்துல பேசுறதும் பேச தேவை இருக்கிற இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயா சொன்னாதான் தெரியும். சொல்லு. மிஸ்டர் தேவன், மிஸ்டர் ரத்னவேலு நானும் உங்களுக்கு இங்க எதிரிங்க இல்லை, நண்பர்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். எங்களை விடு, எங்களையும் தாண்டி உனக்காக ஒரு ஜீவன். உமா, உன் மனசுல இருக்கிற ஆறாத காயம் உமா சொல்லித்தான் தெரியும். நீங்க எங்களுக்காக சொல்ல வேண்டாம், ஆனா இவங்களுக்காக கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஜாக்லின், அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னால மறக்கவே முடியல. அரை உயிரா என்ன ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டாங்க. அங்கேயும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் தப்பிச்சிட்டு போயிட்டேன். செத்து போயிருக்கணும் சார். நானும் அன்னைக்கே செத்து போயிருந்தா எவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கும். மன்னிக்க தெரிஞ்சவன் பாக்கியசாலின்னு சர்ச்சில் ஃபாதர் சொல்லுவார். ஆனா நான் பாக்கியசாலி இல்லை. என்னால மன்னிக்க முடியல. துரோகம் பண்ணவங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ண 3 வருஷம் நான் யாருன்னு தெரியாதவங்க கூட இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் தயார் பண்ணிக்கிட்டேன். தங்கச்சி ஜாக்லினோட சர்டிபிகேட்டை திருத்தி ஜாக்னு பேர்ல ஜென் டிவில சேர்ந்தேன். அங்க இருந்தபடியே பிளான் போட்டேன். சேட்டாவோட அரிசி கடத்துற பிசினஸ்க்கு ஆணி வேற ஜீவாட்ட கொடுத்து வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் தான். ஜீவாவை கொன்னுட்டு அவங்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சு சேட்டா ரகுவை ஃபாலோ பண்ணும்போது தான் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். தேவன், நீ தவறு செஞ்சவன். சேட்டா குற்றம் செஞ்சவன். எந்த தவறு செஞ்சவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன்ல, எந்த குற்றம் செஞ்சவனும் மன்னிக்கப்பட வேண்டியவன்ல. சக்கரவர்த்தி, நமக்கு தேவனும் முக்கியம், டாக்குமெண்ட்ஸ் முக்கியம். இதுவரைக்கும் நடந்த கதை உன்னது, இனிமே நடக்க போற கதை எங்களது.
Don't worry, Mr. Devan. We'll take care. சார் நாங்க 2 பேரும் உங்களுக்கும் சக்கரவர்த்தி சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நான் போய் ஜட்மெண்ட் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். I'll be back. ரொம்ப நன்றி சார். சார், அந்த சேட்டா ரகுவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன். தெரியும். சார், இதுக்குள்ளதான் நான் என்னது டாக்குமெண்ட்ஸை கேட்டா போஸ்ட் பாக்ஸ இதுல தான் சார். தேவன், மேல ஓபன் ஆயிருக்கு. இங்கதான் சார் வச்சேன். எங்க எங்க போச்சு? லெட்டரோட லெட்டரா வேற யாருக்காவது போயிருக்குமா சார்? யாருக்கும் போகல. போய் சேர வேண்டியவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. இதுக்கு பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயம் இருப்பாங்க. சார், இவன் சேட்டா ரகு கூட இருந்த ஆள் சார். தேவன், செக் பண்ணு. ஒன்றும் இல்லை சார். இந்த டாக்குமெண்ட்ஸை தேடிதான் தென்னால அடைஞ்சோம். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. பேசிக்காக நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். எதை பார்த்தாலும் என் கை வரைகிறதுக்கு முன்னாலே மைண்டு வரைஞ்சிரும். அதுவும் அந்த சேட்டா சம்பந்தப்பட்ட விஷயம் நிச்சயமா நான் மறக்க மாட்டேன். நான் வேணா வரைஞ்சி காட்டுட்டா சார்? இது ட்ரெயின் ரூட்டாவும் தெரியல, ரோடு ரூட்டாவும் தெரியல. எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா அது போதும். இந்த இடத்த ப்ளூ பண்ணி பார்த்தா என்ன? கரெக்ட். கடல் வழியா தான் போக போறாங்க. இந்த வால் மாதிரி இருக்கே, இதுதான் பார்ஜஸ். இந்த பார்ஜஸ் எல்லாம் டன் டன்னா அரிசியை கடத்திட்டு கப்பல்ல ஏத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உடனடியாக அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம் அரேபியன் சி, வெஸ்ட் கோஸ்ட். இது பிரைவேட்டுக்கு சொந்தமான ஹார்பர். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். அவங்க பதுக்கல் அரிசி எல்லாம் இங்க இருந்தா அவங்க கடத்த பாக்குறாங்க. உமா, பிரஸ் பீப்பிள் எங்க கூட்டிட்டு வந்துரு. தேவன், வா. இவன் என்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது சார். இவனை விடக்கூடாது சார். இவனை உயிரோட விடக்கூடாது. இவனால தான் நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டேன். இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இவனை நான் சொல்றத கேளு. இவனை கொன்னதுக்கு அப்புறம் என்ன தேவன், என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன். உசுறு வேணும்டா. நீ அரிசி கடத்தினால சோறு இல்லாம பட்டி கிடந்து செத்து போனாங்களே, அந்த ஏழைங்களோட உசுறு வேணும்டா. போற உயிரை தடுத்து நிறுத்துறதுக்காக பூச்சி வச்ச மாங்கோட்டையை தின்னு மிச்சம் மீதி இருந்து உசுர விட்டாங்களே, அந்த அப்பாவிகளோட உசுறு வேணும்டா. பசியு கூட என்னன்னு சொல்ல தெரியாத வயசுல செத்து போனாங்களே, அந்த பிஞ்சு குழந்தையோட உசுறு வேணும்டா. தர முடியுமா உன்னால? நீயும் உன் பசிக்கு சோறு தின்னு இவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து வச்சிருக்க. அந்த சோத்தை விக்கிறதுக்கு எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்குமேடா. யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவு கூட நீ காலி பண்ண உன் கண்ணுக்கு வெளிநாட்டுக்காரன் கொடுத்த டாலர் தான்டா தெரிஞ்சது. அந்த டாலருக்கு பின்னாடி எத்தனை ஏழைங்களோட ஒருவேளை கஞ்சி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? யோசிச்சு பாடுறா. பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவான். குறவைத்துக்காரன் பசியில தூங்க மாட்டான். அதனால தான்டா செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறாங்க. இப்படி எதையுமே யோசிக்காம ஏழைங்க வயித்துல கை வச்ச ஒண்ணு அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான்டா.
நீ செஞ்சா கொலை, நான் செஞ்சா தண்டனை. என்கவுண்டர் டெத்.